அன்னையின் அருள்வாக்குகள். வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்திற்கு வழி ஆன்மீகத்தில்தான் உண்டு. வறட்சியையும் தாங்கிக் கொண்டு வளர்கிற பயிர்கள் உண்டு. அதுபோல வறுமையும் ஏழ்மையும் வாட்டினாலும் தாங்கிக் கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெற வேண்டும். மனிதர்களிடம் பழகுகிற மிருகங்களுக்கும் பாச உணர்ச்சியுண்டு. பறக்கும் பருவம் வருகிறவரை தாய்ப்பறவை குஞ்சுகளை பாசத்தோடு தன்னோடு வைத்துக் கொள்கிறது. ஆனால் மனிதர்களோ பால் மறப்பதற்குள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிடுகின்றனர். அந்த குழந்தைகளும் பாசமில்லாமலே வளர்கின்றன. மனிதர்களிடையே பாசுணர்ச்சி அற்றுப் போய்விட்டதால் ரூபாய் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டி வருகிறது. இனி நிலம் நிலையில்லாமலும் வீடு பாசமில்லாமலும் போய்விடும். இங்கு விழாக்களை எடுத்து கொண்டாடுவது பெரிதல்ல. வருகிற பக்தர்களுக்கு பக்குவத்தை உண்டாக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். மனிதனின் மனம், செயல், பார்வை மூன்றும் ஒருநிலைப்பட வேண்டும். அதற்குத்தான் வேள்வி. உங்கள் உள்ளம் கலங்க கூடாது. அது கருப்பாக மாறக்கூடாது. உங்கள் பரம்பரையும் பாரம்பரியமும் காக்கப்பட வேண்டும். அதற்காகவே விழாக்கள், யாகங்கள். உள்ளம் வளர வேண்டும். பலர்க்கும் அது பயன்பட வேண்டும். மற்றவர்களால் நமக்கென்ன நன்மை என்று பாராமல் நம்மால் பிறர்க்கென்ன நன்மை என்று பார்த்தே செயற்பட வேண்டும். ஆரம்பத்தில் என்னிடம் வந்தபோது இருந்த பக்தி இன்று இல்லை. கால், அரை, முக்கால், 1 என்று பக்தி வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆனால் உங்களுக்கோ 1, முக்கால், அரை, கால் என்று குறைந்து கொண்டே வருகிறது. இந்நிலையை தவிர்க்க வேண்டுமானால் பிறர்க்கு கெடுதல் செய்வதை விட்டு நல்லதையே செய்து கொண்டு வரவேண்டும். உங்களிடம் உள்ள அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பதற்காகவே சுலச விளக்கு வேள்வி பூசை யாகம் யோகத்திற்கும் உதவும். ஓம் என்ற ஓங்கார ஒலிக்கும் பயன்படும். உயர்வு தாழ்வுகள் நீங்கவும் பயன்படும். இயற்கையை ஒட்டி நீங்கள் வாழ்வதற்கு வேலி போல பாதுகாக்கும். உலகத்தில் உள்ள சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்பட கலசங்கள் உதவும். அதர்மங்கள் நீங்கித் தர்மங்கள் செழிக்க வேண்டுமானால் கலச வேள்வி பூசை அவசியம். மேல்மட்டம், நடுமட்டம், கீழ்மட்டம் என்று பாராமல் எல்லோரும் பூசை செய்ய வேண்டும். கலசவிளக்கு வேள்வி பூசையில் தொண்டு செய்கிற பெண்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பருத்தி நூல் புடவைதான் உடுத்த வேண்டும். புடவையை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு எண்ணெய் ஊற்ற வேண்டும். எந்த விழாவானாலும் எந்த விழாவை கொண்டாடினாலும் உள்ளத்தில் உண்மையுணர்வும் பக்தி உணர்வும் கூடிய பண்பு தேவை. பிள்ளைகளிடம் தாய் தந்தையரும் பாசமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளும் அவர்களிடம் பாசமாக இருக்க வேண்டும். அந்த பாசுணர்ச்சி 2 பக்கமும் இல்லையேல் எலியும் பூனையும் போல மற்ற மிருகங்கள் ஒன்றையொன்று முறைத்து கொண்டு பார்க்கிற நிலையில்தான் குடும்ப உறவுகள் ஏற்படும். தாய் மடியில் உள்ள குழந்தை போன்றது இந்த உலகம். தாய் மடியில் உள்ள குழந்தை தாலாட்டு பாட்டை கேட்டபடி தாய்க்கு தெரியாமலே தாயின் தலைமுடியை இழுத்து வாயில் வைத்து உண்பிடும். அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவதிப்படும். அது தெரியாமல் தாய் என்ன வைத்தியம் செய்வது என்றெண்ணி வைத்தியம் செய்ய வேண்டி வரும். நான் தாய், நீங்கள் குழந்தைகள். என் மடியில் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய உலகில் ஒவ்வொரு துறையிலும் அக்கிரமமே மேலோங்கியுள்ளது. நட்சத்திரக்குறி சட்டியிலிருந்தால்தான் அகப்பையில் வரும். தருமம் செய்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும். அந்த காலத்தில் வீடு தேடி வந்த ஏழைகளுக்கு சோறு போட்டான். காக்கைகளுக்கும் பிற உயிர்களுக்கும் சோறு வைத்துவிட்டு அதன் பிறகே சாப்பிட்டான். அதனால் பலன் பெற்றான். இந்த காலத்திலோ எந்த தருமமும் செய்யாமல் காக்கை பிடித்தே காரியம் சாதித்து விடலாம் என்றெண்ணுகின்றான். பலன் அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறான். காக்கை பிடித்தாலும் காரியம் நடைபெறுவதில்லை. கர்மவினை நீங்குவதுமில்லை. என்னிடம் வந்துவிட்ட நீங்கள் ஏவனையும் காக்கை பிடிக்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்பதற்காகவே உங்கள் கையை பிடித்து இழுத்து தருமம் பண்ண வைக்கிறேன். பறவை இனங்களும் விலங்கினங்களும் சுற்றுப்புறச் சூழல்களால் இன்று அழிந்து கொண்டு வருவது போலவே மனித இனமும் அழிகிற நிலை உருவாசி கொண்டு வருகிறது. பெற்ற குழந்தைகளை பாலூட்டிச் சீராட்டி வளர்ப்பதோடு அவர்களுக்கு பாசத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். நல்ல பாத்தியாகத் தேர்ந்தெடுத்து நாற்று விட்டு பறித்து வேறிடத்தில் நடும்போது தான் பயிர் நன்றாகச் செழித்து வளரும். களைகள் தோன்றாமலும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை என்னிடம் வந்தாலும் செவ்வாடையணிந்து என்னைச் சுற்றினாலும் உள்ளத்தில் பக்தி இல்லையென்றால் என்ன பயன்? ஆரம்பத்தில் உங்களுக்கிருந்த பக்தி, இன்றுள்ள பக்தி, நாளைய பக்தி என்ற உங்களின் பக்தி நிலைமை என்ன என்பதை நான் மட்டுமே அறிவேன். உங்கள் உள்ளத்தில் வளர்கிற களைகளையும் நான் அறிவேன். உள்ளத்தில் அழுக்கு வைத்துக்கொண்டு எதையும் செய்யாதே. அழுக்கை நீக்கிக்கொண்டு தொண்டு செய். மேலும் வளர்வாய். பழக பழக பாலும் புளிக்கும் என்ற நிலை உங்களுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பக்தியும் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இறுதிவரை உன்னோடு வராது. நீ செய்யும் தருமமும் ஆன்மீகமும் தொண்டும்தான் உனக்கு நிலைத்து நிற்கும். அம்மாதான் உனக்கு இறுதிவரை துணை என்பதை மறவாதே. குடி உயர கோல் உயரும் என்பது அந்த கால பழமொழி. இன்றோ கொடி உயர கொலை உயர்கிறது. உங்களிடம் பக்தியும் தருமமும் தேய்மானமாகி விட்டால் உங்கள் குடும்பமும் தேய்மானமாகிக் கொண்டே வரும். இன்பம் துன்பம் இரண்டையும் சேர்ந்தே அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஆன்மீக சக்தி தேவை. அதற்கு அம்மாவின் துணை உங்களுக்கு தேவை.
என்னையே நம்பி வந்துவிட்ட பிறகு என்னிடம் உள்ள சக்தியை நீங்கள் தான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களைப் பற்றி குறைகளையே பேசிக்கொண்டும் நினைத்துக் கொண்டும் இருப்பதை கைவிட்டு உனது நிலை என்ன என்றுதான் நீ சிந்தித்து பழகி வரவேண்டும். ஆன்மீகத்தில் கட்டுப்பாடு இல்லாமற்போனால் தரிகெட்டு போக வேண்டிவரும். அதைத் தொடர்ந்து அழிவும் வரும். இயற்கை தன் கட்டுப்பாட்டில் தவறுவதில்லை. மனிதன் தான் சுட்டுப்பாடு இல்லாமல் தவறுகிறான். வேகவைத்த புழுங்கலரிசிச் சோறு அல்லது பச்சரிசிச்சோற்றுடன் வெண்ணெய் பருப்பு கலந்து கொடுப்பது உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தாக அமையும். ஐஸ் பெட்டியில் வைத்து எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. ஆன்மீகவாதி திருடனாகவும் திருடன் ஆன்மீகவாதியாகவும் உள்ள காலம் இது. பிச்சைக்காரனும் ஏமாற்றி பிழைக்கிறான். போலி வேடிக்காரனும் ஏமாற்றி பிழைக்கிறான். ஏமாற்றி பிழைப்பதில் இருவரும் ஒன்று. மனத்தில் உள்ளதை மறைத்து பேச பைத்தியக்காரனுக்கும் தெரியாது, ஆன்மீகவாதிக்கும் தெரியாது. அந்த வகையில் பைத்தியக்காரனும் ஆன்மீகவாதியும் ஒன்று. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி பட்டியை விட்டு ஆடு நீங்கினால் நரிக்குச் சொந்தமாகிவிடும். உங்கள் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுடன் வளர்க்காமற் போனால் வழிதவறி போய் விடுவார்கள். அதன்பின் அவர்கள் உங்களுக்குச் சொந்தமல்ல. சித்திரா பௌர்ணமி வேள்வியில் புஷ்பம், வீட்டு மண், நவதானியம், உப்பு, 9 பாக்கு, 9 வெற்றிலை ஆகியவற்றை எடுத்து வந்து யாக குண்டத்தில் போட்டு அந்தச் சாம்பலை எடுத்துச் சென்று குடித்துவிடலாம். அல்லது அந்தச் சாம்பலை வீட்டில் கட்டி வைக்கலாம். நட்சத்திரக்குறி பயிர் செழிக்க வேண்டி பூச்சி மருந்து தெளிக்கிறார்கள். அந்த பூச்சி மருந்தின் சத்தும் மனிதர் உடம்பிற்குள் நுழைந்து மனித உடம்பு நோய் நொடிக்கு ஆட்படுகிறது. விஞ்ஞானம் என்ற பெயரால் நட்சத்திரக்குறி பூமியை தோண்டி தோண்டி பள்ளமாக்கிக் கொண்டு வருகிறார்கள். ஓரளவிற்குத்தான் பூமியும் தாங்கும். இப்படி பள்ளமாக்கிக் கொண்டே போனால் காற்றழுத்தம் காரணமாக பூகம்பங்கள் ஏற்படும். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ற பெயரால் பூமியை பள்ளமாக்கிக் கொண்டே வருகிறார்கள். தருமம் செய்தால்தான் உனக்கு எதிர்காலம். நாளை அரை வயிற்றுக்காவது உணவு கிடைக்க வேண்டும் என்றால் இல்லாதவர்க்கு தான தருமங்கள் செய். அப்போதுதான் உனக்கு எதிர்கால பாதுகாப்பு உண்டு, பயனுண்டு. படிப்பு வாசனையே இல்லாத தாவரங்கள் மிருகங்களிடம் இருக்கிற பண்பாடு கூட இன்றைய படித்த மனிதர்களிடமில்லை. தாவரங்களும் மிருகங்களும் மனித குலத்திற்கு பலவகையில் உதவுகின்றன. மனிதனோ தன்னைப் போன்ற மனிதன் துன்பம் கண்டு உதவுவதில்லை. தன் தெருவில் உள்ள ஏதோவொரு வீடு தீப்பற்றி எரிகிறபோது எனக்கென்ன என்று இவன் உட்கார்ந்திருக்கிறான். காற்றின் வேகம் அதிகமானால் தன் வீட்டிற்கும் தீபரவும் என்றெண்ணமிருக்கிறான். ஓடிப்போய் உதவி செய்ய எண்ணமாட்டேன் என்கிறான். காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் மனிதன் வளர்க்கிற மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதனின் குணம் அவன் வளர்க்கிற மிருகங்களுக்கும் படுகிறது. படிப்பறிவும் போலி நாகரிகமும் படிப்பறிவாலும் போலி நாகரிகத்தாலும் இன்றைக்கு மனித உறவுகள் சீர்குலைந்து கொண்டு வருகின்றன. தன்னிடம் வேலை செய்கிற வேலைக்காரன் நோயுற்றால் அவனுக்கு ஊசி போடுவது தனக்கு கௌரவக் குறைவென்று நினைக்கிறான் மருத்துவன். அரசாங்க மருத்துவமனைக்குப் போ என்று கூறி விரட்டுகிறான். இப்படிப்பட்ட மருத்துவனே தன் முதுமை பருவத்தில் தன்னிடம் வேலைக்காரன் நன்றியாக இல்லையே என்று கவலைப்படுகிறான். அவனை மனிதாபிமானத்தோடு நடத்தாமல் அவனிடம் நன்றியை எதிர்பார்ப்பது எப்படி முடியும்? என் சந்நிதிக்கு வருகிற முதலாளியும் ஒன்று, அவனது வண்டியை ஓட்டி வருகிற வண்டியோட்டியும் ஒன்று. ஆனாலும் அவனை அந்நியமாக நடத்துகிறான். உன் ஏற்றத்தாழ்வுகள் கைவிரல்களிலேயும் இருக்கின்றன. சிறிய விரல்களும் இணைந்தால் தான் ஒரு பொருளை எடுக்க முடியும், தூக்க முடியும், வைக்க முடியும். அவை ஒற்றுமையுடன் இணைந்து பயன் தருவது போல எல்லா மனிதர்களும் இணைந்து வாழ்ந்தால்தான் நாடும் உயர முடியும், உலகமும் உயர முடியும். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. அது ஒன்றுபட்டுச் செயலாற்றினால்தான் பெரிய காரியங்களை நடத்த முடியும். எல்லாம் இணைய வேண்டும். விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, தீப்பெட்டி இருக்கிறது. எல்லாம் தனித்தனியாக இருந்தால் வெளிச்சம் வந்துவிடுமா? எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இணைந்து ஆன்மீக பணிகள் செய்தால்தான் நல்ல ஒற்றுமை ஏற்படும்.